ஸ்டெப் 1 என்னன்னா குவான்டவர் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தது டவுன்லோட் பண்ணிடணும். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா இங்க இருக்கிற கனெக்ஷன்ஸ் குள்ள போகணும். ஏஎம்பி குளோபல்ல டச் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஃபியூச்சர்ஸ்னு ஒன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3 ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி. ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டுக்கு டவுன்லோட் பட்டனை டச் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆகுறதுக்குள்ளவே உங்களுடைய மெயில்ல ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அந்த லாகின் ஐடி கிடைச்சதுமே இந்த டவுன்லோட் ஆகுறத ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. வேஸ்ட் தான் அந்த டவுன்லோட் ஆகுறது. இந்த ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சது பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு போயிட்டு குவான்டவர்ல லாகின் பண்ணீங்கன்னா போதும். ஸ்டெப் 4 என்னன்னா ஏஎம்பி டச் பண்றீங்க, இதுக்குள்ள வரீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறீங்க, கனெக்ட் பண்றீங்க, கனெக்ட் ஆகிடும். குவான்டவர் வெப்சைட்குள்ள வந்துட்டு XAU USD அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண முடியாது, அதுக்கான கீவேர்ட்ஸ் போட்டா மட்டும்தான் வரும். ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோவை நீங்க செக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இங்க இருக்காது. ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல இருக்காது. சோ அதை எப்படி ப்ரோ நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், இதை ஆன் பண்ணுங்க. இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா கிளஸ்டர்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த கிளஸ்டரை டச் பண்ணீங்கன்னா உள்ள சிங்கிள் டபுள்னு கேட்கும். நீங்க எப்பவுமே டபுள டச் பண்ணணும். செல் ட்ரேட், பை ட்ரேட் இதை மட்டும் செட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்குள்ள உள்ள ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் மாத்த வேண்டியது இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகேங்களா?